நம்ம ஏற்கனவே பார்த்த அனிமியோட 23rd and 24th எபிசோட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் கடை புரியும். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓவரா பேசாம எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே ஸ்காட்டோட இன்விசிபிள் மார்ஷல் எம்பரர் அவர்தான் டாப்ல இருந்தாரு. 10 ஸ்டார் வரையவே டிஃபீட் பண்ணாரு. அது ஒரே மூல. இந்த மூவ் தான் கிராண்ட் ஸ்டான் பாம். ஸ்காட் வந்து ஜார்ஜியா ஃபாக்ஸே ட்ரிக் பண்ணாரு. அவர் தான் ஃபேர்லேண்ட் பேலஸோட ஓனரு அப்படின்னு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ். லெஜண்ட் இந்த உலகத்திலேயே அவரை மிஞ்ச 1000 இயர்ல யாராலையும் முடியல அப்படின்னு பேக்ரவுண்ட்ல சொல்றாங்க. நிறுத்து அப்படின்னு ஒயிட் சொல்றாரு. ஸ்காட்டோட கிராண்ட் ஸ்டாம் பாம் வந்து 1 ஸ்டார் மார்ஷல் வேலையெல்லாம் கேஸ்ட் ஆகுது. அதனால எனக்கு இதை பார்த்து பயம் இல்லை. ஆனா இந்த பொரியனுக்கு இலிஷரி இம்பல்ஸும் கிராண்ட் ஸ்டாம் பாம்பும் எப்படி தெரிஞ்சுது? எனக்கு தெரிஞ்சு ஹான்பையோட கனெக்டா தான் இருப்பான். ஹான்பை உண்மையாவே இந்த 2 மூவ் சொல்லி கொடுத்துருவாரு போல எனக்கு. ஒருவேளை இந்த பொரியனை அடிச்சேன்னா தன்னை ஏத்துக்க முடியாது. இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வாலண்டரியா தான் இருக்கு சண்டை போடுறதுக்கு. எதுவும் சொல்ல போறது இல்ல, ரியானே அப்படி அடிச்சேன்னு நடந்துடாது, உன்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் டைம் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவர் இந்த இடத்த விட்டு போயிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆறாங்க. எப்ப மிஸ்டர் ஒயிட் இவ்வளவு நைஸா இருக்காரு? இவன் ஒரு பிரின்சஸோ இப்படி அஃபென்ஸ் பண்ணியிருந்தா ஒரு கணத்திலே அணிஞ்சிருப்பாரு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. பவர்ஸை வித்ரா பண்றா இப்பே அப்படின்னு பெர்க்லி சொல்றான். ஹீரோ வித்ரா பண்ணிட்டு வயசான கிழவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இன்னைக்கு லக்கி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ உட்காடுறான். பெர்க்லி நினைக்கிறா வைட்டல் ஸ்பிரிட் அப்சர்வ் பண்றா, அதுவும் இன்க்ளூடிங் எனர்ஜி பில்ல வச்சு. எல்வினோட போஸை வச்சு பார்த்தா அவனுக்குள்ளேயே எல்லாரும் ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கிற அப்படின்றாலும் என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது ரூல்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு நானும் இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி நான் கல்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பெர்க்லி சொல்றா. அப்படியே அவளும் அந்த இடத்துல உட்காந்து கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கிறா. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறாங்க. சண்டை முடிச்சு எல்லாரும் மார்ஷல் ஆர்டனை விட்டு வெளில போங்கடா அப்படின்னு சொல்றான் ஒருத்தன். எல்லாரும் வெளில போகும்போது இவர் அந்த கல்டிவேஷனே பார்த்துட்டு இருக்காரு. கல்டிவேஷன்ல இருந்து பயங்கரமா ஆளா ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. 2 பேரோட கல்டிவேஷனும் பயங்கரமா இருக்கு. பண்ணும் போதே பயங்கரமா காத்து அடிக்குது. பெர்க்லி மண்டல இருந்து என்னமோ பயங்கரமா பல்ச்சுன்னு அடிக்குது. என்னோட பாட்டில் நெக் கல்டிவேஷன்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஓபன் ஆயிருச்சு. அந்த வேவ்ஸை ஃபீல் பண்ண முடியுது. அந்த வைட்டல் ஸ்பீட்ல இருந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்து என் பாடிக்குள்ள போகுது. எப்படியாச்சும் இதை கண்டுபிடிச்சே ஆகணும். இவனோட ஸ்ட்ரேஞ்ச் கல்டிவேஷன் மெத்தட என்னதான் கல்வின் கிட்ட இருக்கு, கல்டிவேட் பண்ற என்ன கல்டிவேஷன் மெத்தட் இது அப்படின்னு யோசிக்கிறாவ. டக்குன்னு பெர்க்லியை பாக்குறா. பெர்க்லி பயங்கரமா ஷாக் ஆயிட்டா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாவ. நான் ஒண்ணுமே பண்ணல மிஸ்டர் பெர்க்லி, உங்க அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏற்கனவே 2 ஸ்டார் மார்ஷல் வாரியர் ஆயிட்டியா அப்படின்னு கேக்குறா பெர்க்லி நம்ம ஹீரோ பார்த்து. நீங்க ஒரு மார்ஷல் மொனார்ச் ஷேப்ட் இளம்லயே 100 மடங்கு கஷ்டமா இருக்கும் அட்வான்ஸ் ஆக. நீங்க இதை முடிச்சிட்டீங்க, அட்வான்ஸா மார்ஷல் வாரியர் ஆனேன், அதுக்கு என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேக்குறான். அடிக்காதடா, கொஞ்ச நாள் தான் ஆச்சு, எப்படி நீ மார்ஷல் வாரியரா அட்வான்ஸ்டான உலகத்தை நீ கொஞ்சம் சைக்கிள மாற வச்சுட்ட. எனக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளனேஷன் தேவை. பெர்க்லி சொல்ற. நம்ம ஹீரோ செஞ்சுரி இன்னும் ஹீல் ஆகல, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்துறான் நம்ம ஹீரோ. ரெஸ்ட் எடுத்து கத்து கொஞ்சம் கத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நல்லது, உனக்கு 3 நாள் தான் டைம், அதுக்குள்ள நான் ஆபீஸ் ரூம்ல வந்து மீட் பண்ணு அப்படின்னு பெர்க்லி சொல்றா. இந்த பொண்ணு ரொம்பவே பாசியா இருக்கா, எதுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவளுக்கு உண்மையா நிறைய டேலண்ட் இருக்கு, கல்டிவேஷனும் பயங்கரமா பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ அரேனா விட்டு வெளில வந்துட்டு இங்கே வெளில போறான். நான் கல்டிவேட் பண்ணி ஆகணும், என்னோட மிஞ்சி உள்ள வைட்டல் ஸ்பீட் கல்டிவேட் பண்ணணும் இந்த இம்ப்ளோடிங் பில்ல வச்சுதான். ஹீரோ அந்த இடத்த வச்சு வெளில போறான். ஆர்மா யோசிக்கிறா, என்னாச்சு நான் ஒண்ணுமே பண்ணல கெர்வின், ரியான் ஸ்டைல் இல்லையே அப்படின்னு யோசிக்கிறா. அவனோட ஆரா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, பக்கத்துல நம்ம நிக்கவே முடியாது, இவர் ரியானே டிஃபீட் பண்ணிட்டா அது ஒரே மூவ்ல அப்படின்னு அவங்க கிட்டே பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு ஷானு ரேட்டிங் டாப் 2ல இருக்காங்க ஸ்கூல் ரேங்கிங்லயே. அவனுக்குலாம் மேட்ச் இல்ல. இவங்க இன்ஃபார்ம்ல இருந்து ஒரு நியூஸ் கேட்டேன், அவனால மேடியா இனிமே யூஸே பண்ண முடியாது, அவனால இந்த வாழ்க்கை ஃபுல்லா கல்டிவேஷனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே அவன் ரொம்பவே பயங்கரமானவன் போல இருக்கு. டாக்டர் முறையே லெவல் 1 ரிஃபைனர் வாரியர் தான், ரொம்பவே மிஸ்டேக் பண்ணிட்டான் தெரியுமா சொல்லிட்டு ஒத்துமாட்ட குடும்பத்தையும் அப்படியே இழுத்துட்டாங்க இவங்க. நான் அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிக்கிறேன், அப்படி நீங்களே படிச்சுவாங்க எப்படி பாசிபிள் அப்படின்னு நார்மலா நினைக்கிறா. எனக்கு ரொம்பவே ரிலேட்டடா இருக்கான். அப்புறம் இன்னொருத்த சொல்றான், வந்து மிஸ்டர் ஒயிட்டே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கும் இந்த விஷயம் காதுல வந்துச்சு. கெர்வின் அப்படியே யோசிச்சு பாக்குறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் கழிச்சு கண்ண முடிக்கிறான். நம்ம ஹீரோ இப்ப 2 ஸ்டார் வாரியர் பீக் லெவல்ல இருக்கான். சோல் பவர் ரிஸ்டோரேஸ் ஆயிட்டு டிவைன் இன்கான்டேஷன் உண்மையா சூப்பரா இருக்கு. நான் நினைச்சு பார்த்தத விட என் சோல் பவர் ரொம்பவே சீக்கிரமா வந்துருச்சு. இப்ப நான் மார்ஷல் வேப்பர்ஸையும் ரீஃபைல் பண்ண முடியும், என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு போறான். டோரை திறக்கலான்னு பாக்குறான். நம்ம ஹீரோக்கு நிறுத்திடுறான். ஏன்னா ஹீரோக்கு தெரியும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லைட்டா டோரை ஓபன் பண்றான். ஏன் இப்ப திரும்பி வந்த அப்படின்னு உள்ள இருந்து யாரை கூப்பிடுறாங்க. பார்த்தா உள்ள பெர்க்லி தான் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் உனக்கு சொன்னது உனக்கு ஏன்னா காது கேட்கலையாடா அப்படின்னு பெர்க்லி கேக்குறாங்க. இப்ப 5 நாள் ஆயிடுச்சு, ஏன் என்ன பார்க்கவே வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தியே மறந்து போயிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். நீ வந்து 2 ஸ்டார் மார்ஷல் வாரியர் பீக்ல இருக்க, வெறும் 5 நாள்ல அட்வான்ஸ்ட் ஆயிட்ட 2 ஸ்டார் வாரியரா. தெரியும் உனக்கு அந்த பின்விளைவுகள் தெரியும்ல, அந்த பில்ஸ் எடுத்துக்கிட்டா. நம்ம ஹீரோ திரு முடிச்சிட்டு இருக்கான். இப்ப நேரம் வந்துச்சு, அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து என்கிட்ட கூட அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ எக்ஸ்பிளனேஷன் முடிச்சிட்டு இருக்கான். என்கிட்ட என்ன சொல்லி மழுப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் பெர்க்லி நிறைய கொஸ்டின் கேக்குறாங்க.
இல்லுசலி எப்பல்ஸ் எப்படி உனக்கு தெரிஞ்சுது, கிரேட் ஸ்டாம் பாம் எப்படி உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவில் எது சொல்றேன்னு ஒண்ணுமே தெரியல. நம்ம ஹீரோ சொல்றா சாமுவேலை பத்தி என்ன நினைச்சாரு மிஸ்டர் ஒயிட் அப்படின்னு பேக்கில் சொல்றா. மிஸ்டர் ஒயிட் என்ன சொன்னா, நீ ஆன் பை கிட்ட கத்துக்கிட்டியான், இந்த எல்லா ஸ்கில்லையும் உனக்கு ஆன் பையா சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்றாவ. மிஸ்டர் ஒயிட் உண்மையா ஜீனியஸ், இதை கண்டுபிடிச்சிட்டாரு அவரு அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ நான்சென்ஸ் அப்படின்னு யோசிக்கிறான். அங்கே இருக்கிறவங்களாம் நான் என்ன பண்ணேன்னு தெரில, கிங்டமோட மிலிட்ரி ஹெட்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, இன்ஃபேக்ட் மிஸ்டர் வால்டன் ஃபேமிலி கான்டாக்டே வச்சுக்க மாட்டாங்க ஹான்பை கிட்ட அப்படின்னு நம்ம பர்க்லி சொல்கிறா. எப்படி இது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் மிஸ்டர் ஹான்பைக்கு கிராண்ட் ஸ்ட்ராம் பாம் தெரியாதே அப்படின்னு சொல்கிறா. அவளுக்கு தெரியாதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அவளே என்னமோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அது உன்கிட்ட சொல்ல தேவையில்ல, இப்போ நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஒரிஜினலாக உன்னை பற்றி நான் கவலைப்பட்டேன், எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரி நான் நெசசரி இல்லை போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாவ. டக்குன்னு அவன் நம்ம ஹீரோ கையை பிடிச்சி என் கூட வா அப்படின்னு நான் இழுத்துட்டு போறான். லாவாடா ஸ்ட்ரீட்ல காமிக்கிறாங்க. நான் உனக்கு முது மாஸ்டர் வச்சிருக்கேன் ரிஃபைனரி யூனியன்ல அப்படின்னு சொல்றாவ. அவர் வந்து செல்ப டெஸ்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் உன்னை டிசிபிள் ஆக்கிப்பாரா அப்படின்னு சொல்றாவ. என்னது எனக்கு மாஸ்டரா, ஆனா என்னால அது பண்ண முடியாது, என்னால சோல்பே நல்லாதான் இருக்கானு எனக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். இதுல என்ன அசிங்கம் இருக்கு, நான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். நம்ம யாரு மாஸ்டர்ன்னு கேட்குறானா, நான் அவருக்கு டிசிபிளா இருக்கணுமா, அவர் நிப்பாள முன்னாடி அப்படின்னு நம்ம கேட்குறான். அவர் ரொம்ப பவர்ஃபுல் ரிஃபைனரி யூனியன்லயே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்கேன் உன்னை அக்ரி பண்ணுற வரைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறா. அப்புறம் ரிஃபைனிங் யூனியனை காமிக்கிறாங்க. 2 பேரும் உள்ளே போயிருக்காங்க. அங்கே ஜோனஸ் எல்லாருக்கும் லெசன் எடுத்துட்டு இருக்கான். சரி டூட் உங்களை பார்க்குறா, நான் வந்திருக்கேன், மென்ஷன் பண்ண அந்த டிசிபிள் எடுத்துட்டு வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாவ. இவ ஜோனஸா என்னோட மாஸ்டர் ஏத்துக்க வைக்கிறாளா அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஓ நீங்க வந்துட்டீங்களா மிஸ்டர் பேக்லி, போய் ஹாலுக்கு போங்க, ஒரு ரிஃபைனர் அப்ரெண்டிஸ் தேடுங்க, அவன்கிட்ட போய் சோல் பவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். ஆல்ரைட் என் கூட பின்னாடி வா அப்படின்னு சொல்றான். இது நீயா அப்படின்னு யாரோ பின்னாடி பாக்குறாங்க. இவன் வந்து சொல்றா, எப்படியோ ஃபைனல் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் நீ அவனுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவன் தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கான், நிறைய பர்சன் பவர்ஃபுல்லாக மேக் பண்ணான், தேங்க்யூ அப்படின்னு அவன் சொல்றா. இன்னொரு பேர் ரொம்பவே டேலண்ட் ஆனவன் தான், இதை அவன் இப்படியே மெயின்டைன் பண்ணா இன்னும் பயங்கரமா ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்க அண்ணன் போர்ஷனை ரீஃபைன் பண்ணி நிறையா காசு எடுத்துக்கிறான், இப்போ அவன் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கான் அப்படின்னு அவன் சொல்றா. இப்போ எனக்கு உண்மையாவே தெரியல நான் எப்படி உனக்கு ப்ராப்பரா தேங்க்யூ சொல்றதுன்னு, அது ரொம்பவே ஈஸி, ஜஸ்ட் நான் மேரி பண்ணுக்கோ. அவள் சொல்றா, நான் உண்மையாக சீரியஸாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறா. உனக்கு தெரியுதா என்ன பிளேஸ்ன்னு, உமன்ஸ் கிட்ட எப்படியா நடந்துப்ப அப்படின்னு மண்டியில் ஒரு கொட்டு வைக்கிறா. அடிச்சாடில் மண்டியை வீங்கி போயிட்டு ஓடி போயிடுறா. சீக்கிரமா வா டெஸ்ட்டுக்கு அப்படின்னு மண்டியிலே கொட்டி தழுத்தி விட்றா. இதை நீ பாஸ் ஆனா உன்னை பனிஷ் பண்ணுவேன்டா. நீங்கள் 2 பேர் இந்த இடத்து டக்குன்னு போக ஆர்கியூ பண்ணாமல் சரி சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஓடுறா. என்ன நடக்கும் அங்கே இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் அவன். அங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜோனஸ் பார்க்குறாங்கள. அங்கே நம்ம ஹீரோ காது பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கான். இதை அப்படியே ஜோனஸ் பார்த்துடுறான். ஜோனஸ் பயங்கரமாக ஷாக் ஆகிடுதான். மிஸ்டர் டூட் இங்கே 2 பைத்தியக்காரங்களும் நிறைய பிரச்சனை மேற்கு பண்ணுறாங்க, இவன் தூக்கி வெளில போட்டுருவா அப்படின்னு சொல்கிறான். இவன் உனக்கு என்ன தைரியம் இருக்குன்னு அவனை தூக்கி வெளில போட்டான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நானும் பயங்கரமா சண்டை நடக்கும்னு நினச்சேன், நான் நடக்கவே இல்லை. ஸோ அடுத்த எபிசோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பாய்.